ஏன் ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி நடக்குது? குழந்தை செத்து 10 நாள் ஆகுதுல்ல, ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க? இதோட ஸ்டாப் பண்ணணும். இனி அடுத்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது. இங்க சுத்தி இருக்கிற அத்தனை காவல்துறை அதிகாரி அத்தனை பேத்துக்குமே நான் சொல்றேன், எல்லாத்துக்குமே பிள்ளை இருக்குது, பெண் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. எல்லாமே சிந்திக்கா இந்த பிரச்சனை இதோட ஸ்டாப் பண்ணணும். இனி இது வரக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் அவர்களை இங்க இருக்கிற அத்தனை பேர்த்துடைய சார்பில் அவரை நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். உங்க கவனத்துக்கு இதுக்கு வந்ததோ வரலையோ அது தெரியல. நீங்க பாருங்க, செல் எடுத்து பாருங்க, மக்கள் பிரச்சனை பாருங்க. ஏன் இந்த குழந்தை ஒரு பெண் குழந்தையா முன்னிறுத்தி எந்த பிரச்சனையானாலும் ஒரு குழந்தை ஒரு பொட்ட பிள்ளை கூப்பிட்டு ஒரு கையில கொடுக்குறாங்க. அப்படி ஒரு புனிதமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல ஏன் பெண் குழந்தை செத்து 10 நாள் ஆகுது? அந்த புள்ள எத்தனை கனவுகளோட அந்த வீட்டுக்கு போயிருப்பா, எத்தனை ஆசைகளோட போயிருப்பா புள்ள. அந்த புள்ள சாகர மாதிரி இருக்கிற முகம் அது, எப்பேற்பட்ட முகம் அது? அந்த தாய் தாப்பனுக்கு என்ன வழி இருக்கு? நான் இருக்கிறேன்னு யாரு வேணாலும் அந்த தாய் தாப்பனுக்கு தைரியம் சொல்லலாம். ஆனா அது இழந்துட்டு நிக்கிறவங்களுக்கு அதனுடைய வழி என்ன, வேதனை என்னன்னு தெரியும். அதனால இன்னைக்கு மௌன அஞ்சலி செலுத்திட்டு டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போவே கூடாது. நாளைக்கு என்ன அவருக்கு என்ன தீர்ப்பு? நேத்து கூட அவர் வந்திருந்தாரு. யாருங்க அவரு? தேவாரம் அவரு பொன்மாணிக்கவேல் வந்தாரு. பெண்ணுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை மிகவும் வருத்தமாக உள்ளது. இதில் நாம் பெண் குழந்தைகளுக்கு ஏதோ கல்வியை கற்றுக் கொடுத்தோம், பொருளாதார சூழ்நிலை மேம்பட்டுள்ளது சமுதாயம் என்று இனிமேல் எல்லா பிரச்சனையிலிருந்து குழந்தைகள் தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ரிதன்யா பிரச்சனை யோசிக்கிறப்ப இன்னும் சமுதாயத்துல நிறைய மாறுதல்கள் வரணும், பெண்கள் இன்னும் ரொம்ப நல்லா தெளிவா இருக்கணுங்கிற முடிவுக்கு மறுபடியும் அந்த பயம் பின்னோக்கி போகுது மனசு கேட்கிற. அதுக்காக மெயினா நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். தயவுசெய்து நம்ம பெண்கள் எல்லாரும் எந்த சூழ்நிலையும் நம்ம மேல தப்பே இருந்தாலும் குழந்தைங்க தாய் தோப்புங்கிட்ட சொல்லிருங்க, உங்க பின்னால நாங்க எல்லாருமே இருக்கோம். எல்லா பேரண்ட்ஸ், எந்த பேரண்ட்ஸும் தாய் குழந்தைகளை கீழே விடவே மாட்டாங்க. தான் பெற்ற குழந்தைல தப்பே உங்க மேல இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க, அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க, நாங்க எல்லாரும் உதவி செய்வோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவை எந்த சூழ்நிலையிலும் தயவு செய்து யாரும் எடுத்துறாதீங்க. உங்களுக்கு அதுக்காகத்தான் உங்களுக்கு நாங்க கல்வி கொடுக்குறோம், நல்ல சமுதாயத்தை உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றோம். ஒரு சில அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி நடக்கிறப்ப நீங்க முதல்ல உங்களை நீங்க காப்பாத்திக்கணும். அந்த தைரியம் உங்களுக்கு பின்னால நாங்க எல்லாரும் இருக்கோம். முதல்ல உங்க தாய் தோப்பன்றதுக்காக சமுதாயமாக நாங்க எல்லாரும் இருக்கோம். அதனால எல்லா பெண் குழந்தைகளும் தயவு செய்து சுய தன்னம்பிக்கையுமே சுய நோக்கத்தை தைரியமா வளர்த்திக்கங்க. யாரும் எந்த